அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி ப்ளே பண்ணக்கூடிய ஐபிஎல் 2024 52nd மேட்ச்சு. ஸோ லீக் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் மேட்சஸ் ஒரு 19 மேட்ச் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஃபைனல் செமிஃபைனல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 மேட்ச் இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ இந்த ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பர்பாக ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு 1 crore வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு சுயராக அதில் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள், புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே டெஃபினட்டாக ஃபுல்லாக பாருங்கள். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். சுயராக அந்த ப்ரிடிக்ஷன் சூப்பராக இருக்கும். ஸோ ஓரளவு பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 1 crore இந்த மேட்சை பொறுத்தளவு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு 15 டீம் வரை போட்டிங்க அப்படின்னா சுயராக நீங்கள் ஒரு 1 crore வின் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் அந்த பிச் ரிப்போர்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. ஸோ இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஐபிஎல் மேட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த 4 மேட்ச்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ஸ்கோரிங்காக தான் போயிருக்கு. எல்லாமே பக்காவான எஸ்ஆர்ஹெச் 285 அடித்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி 262 ரீச் பண்ணாங்க. அந்தளவுக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் வெனிவாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 250 அல்லது 240 இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் சேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் 261 ரன்லாம் இந்த ஐபிஎல்லில் சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் பிச்சில். ஸோ இது மாதிரி ஹை ஸ்கோரிங்கை சேஸ் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இப்போ நல்லா பேட்டிங் ட்ராக்காக கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பெங்களூரும் ஒரு சின்ன கிரவுண்டு நல்லா பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. ஸோ இந்த ட்ராக்கை எந்த மாதிரி பிஹேவ் பண்ணோம், எந்த மாதிரி பவுலர்ஸை நம்ம எடுக்கலாம், பேட்ஸ்மேன் எப்படி கேப்டன் வீசி கொடுக்கலாம், எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். மேக்ஸிமம் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேசிங்கில் தான் அதிகமான டீம்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஹை ஸ்கோர் பண்ணும்போது செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கொஞ்சம் பிச்சு ஸ்லோவாக இருக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஏன்னா நிறைய மேட்சஸ் ஒரு 4 மேட்சஸ்க்கு மேலே ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ அதான் பிச் ரிப்போர்ட்டு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி போடுங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை ஹை ஸ்கோரிங் வென்யூ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் வென்யூவில் விக்கெட் டேக்கர்ஸ் யார் இருந்திருக்காங்க அவங்கள கன்சிடர் பண்ணி நீங்கள் பிக் பண்ணலாம். நம்ம ப்ரிடிக்ஷனை பாருங்கள். இப்போ நம்ம பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்சிபி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிடலாம் சுயராக. அதில் மாற்றமே கிடையாது. எஸ்டர்டே மும்பை தோத்தாங்க. ஸோ அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. உங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அந்த அடிப்படையில் இவங்களாம் அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் தான். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாடுவாங்க. ஸோ ஓகே, அப்போ எதெல்லாம் ஆனால் ஜிடிக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது விராட் கோலி, ஃபாஃப் டு பிளேசிஸ் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3ல் வில் ஜாக்ஸ் ப்ளே பண்ணுறாரு. ஸோ நம்பர் 4ல் படிட்டர், மேக்ஸ்வெல். இங்கே தான் நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. சப்போஸ் ஒரு ஹை ஸ்கோராக போகுது, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க ஆர்சிபி, அந்த மாதிரி டைமில் படிட்டர் பேட்டிங் வராமல் மேக்ஸ்வெல் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி டைமில் அவுட் கூட ஆகலாம். ஸோ அதையும் கெஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு, கார்த்திக்கு, தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, சிராஜ், யாஷ் தயால், ஸ்வப்னில் சிங். இந்த பிளேஸில் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸ்வப்னில் சிங் பிளேஸில் யாஷ் தயால் வரலாம். ஸோ விஜயகுமார் வைசாக் வரலாம். அல்லது வேறு ஏதாவது பிளேயரை மிஸ் பண்ணி பார்ப்பாங்களா. கரண் சர்மா மாதிரி பிளேயர்ஸ் நல்லா இந்த பர்டிகுலர் வெனியூ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிராஜ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாக இருந்திருக்கு. யாஷ் தயாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்வப்னில் சிங்கும் பெஸ்ட்டாக தான் ஓரளவு டீசெண்டாக தான் பவுலிங் பண்ணாலும் விஜயகுமார் வைசாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனியூவில் அவருடைய ரெக்கார்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ப்ரீவியஸாக ப்ளே பண்ண எல்எஸ்சி மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக கூட சூப்பர்பாக பவுலிங் பண்ணியிருந்தார். ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். 23 ரன்னு தான் கொடுத்துருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது விஜயகுமார் வைசாக்கை இன்றைக்கி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, அதே சமயத்தில் இப்போ ஜிடி வந்து பார்த்திங்கன்னா விருதிமான் சகா இங்கே ஓப்பனிங்கில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. விருதிமான் சகா அந்த ஓப்பனிங்கை மாற்றுவாங்களா? மேக்ஸிமம் மாற்றுறதுக்கான சான்ஸ் இல்லை. இந்த பர்டிகுலர் வென்யூவில் விருதிமான் சகா ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் சுப்மன் கில் அண்ட் விருதிமான் சகா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து சாய் சுதர்சன், இங்கே ஷாருகான், டேவிட் மில்லர், ஓமர் சாய், டிவேடியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், என் அகமது, மோஹித் சர்மா, இங்கே சந்தீப் வாரியர். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பிளேயர்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் இம்பேக்ட் பிளேயர்ஸை எடுத்துருவாங்க. ஓகே, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் ஒரு பிளேயர்ஸை
ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பவுலர்ஸ் எடுக்கணும். அப்போ எந்த மாதிரி எடுப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய கெஸ்ஸிங் படி இப்போ ரஷீத் கானை நீக்குவானா நீக்க மாட்டாங்க. அகமதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னது இங்கே ஸ்பின்னருக்கு அந்தளவுக்கு ஆஃபர் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படியே கூட போகலாம். அவங்களுடைய பவுலிங் யூனிட்டோட சேம் பிளேயிங் லெவனோட போகிறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் அகமதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை பிக் பண்ணலாம். லிட்டில் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஜான்சன் மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்க. லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து டீம் சூப்பர்பான ஒரு T20 பவுலர். ஸோ அவரை கூட ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். இந்த மாதிரி பிச்சில் ஓரளவு டீசெண்டாக பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி லிட்டிலுக்கு உண்டு. ஸோ அவரை கூட எடுத்து வருவாங்க. ஆனால் அவைலபிளாக இருக்காரான்னு பார்க்கணும். அவைலபிளாக தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தீப் வாரியரும் பவுலிங்கில் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. அது மாதிரி 12th மேனை கூட மாற்றி பார்க்கலாம். சந்தீப் வாரி கூட அப்போ என்ன இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவைலபிளாக அந்தளவுக்கு பெஸ்ட் பவுலர்ஸ் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸில் தான் ஒரு பிளேயர்ஸை பிக் பண்ண வேண்டி இருக்குது. அப்போ சாம்சன் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. அந்த அடிப்படையில் அவரை எடுக்க மாட்டாங்க. அப்போ லிட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ரை பண்ணி பார்ப்பதற்கான ஒரு சிறிய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணிக்க. ஸோ ஓகே. இப்போ லாஸ்ட்டாக இந்த டீம் தான் 2 டீம் தான் அகமதாபாத்தில் ப்ளே பண்ணாங்க. இதில் ஆர்சிபி வின் பண்ணாங்க. சேசிங்கில் வின் பண்ணாங்க. சூப்பர்பான ஒரு வின்னிங் கொடுத்தாங்க. அதை இப்போ பெங்களூரில் இவங்க சேஸ் வின் பண்ணுவாங்களா? அதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதிகமாகவே இருக்குது. ஸோ இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாடுவாங்க. ஸோ அதனால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஒரு கெஸ்ஸிங் படி லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணாங்க. இந்த மேட்ச் ஜிடி வின் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். அதர்வைஸ் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி அகைன் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. நம்மளுடைய கணிப்புப்படி ஜிடி சுயரா வின் பண்ணுவாங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்கில் 2 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் அந்தளவுக்கு பெஸ்ட் விக்கெட் டேக்கர் இல்லை. ஏன்னா ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி வில்சாக்ஸ் ஒரு செஞ்சுரி அடித்து அசால்ட்டாக 16 ஓவரில் 200 ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அதனால் வில்சாக்ஸுடைய பேட்டிங் அந்த அகமதாபாத் பிச்சிலே பக்காவாக இருந்தது. அப்போ இந்த பர்டிகுலர் வென்யூவில் சின்ன கிரவுண்டும் கூட சூப்பர்பாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசனில் சூப்பர்பான ஒரு செஞ்சுரி அடித்தார். ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் அந்தளவுக்கு பேட்டிங் பண்ணல. இந்த ஒரு மேட்ச் ஒரு கிரேட்டாக பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. விராட் கோலி சேசிங் அப்படின்னா நீங்கள் சுயரா நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் கேப்டன்சி கொடுக்குறத அவாய்ட் பண்ணு. இப்போ இளைய பிளேயர்ஸாக வேணால் பிக் பண்ணிக்கலாம். கேப்டன்சி கொடுக்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செகண்ட் பேட்டிங்னா ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் இங்கே பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா படிட்டர், இங்கே ஷாருக்கான் இந்த 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க. இப்போ சாய் சுதர்ஷன் ஓரளவு டீசன்ட் நம்பர் 3ல் சூப்பர்பாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் வென்யூ நல்லா பேட்டிங் ட்ராக்னால அவருடைய ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ படிட்டர் அண்ட் ஷாருக்கான் 2 பிக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பிக்கில் தான் இருக்குது. சுயரா அந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து ஒரு பிளேயர் கண்டிப்பாக டீமில் வந்துருவாங்க. சுயரா நீங்கள் பிக் பண்ணிங்க. 2 பேரையும் கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஷாருக்கான் இந்த மாதிரி பிச்சுக்கு சரியான ஆப்டான பிளேயரு. படிட்டரும் ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவர் தான். ஆனால் படிட்டர் ஒரு சில மேட்ச் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஷாருக்கானுக்கு அந்தளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கொடுக்கல. லாஸ்ட் மேட்ச் கொடுத்தாங்க. சூப்பர்பான ஒரு 50 அடிச்சார். அதனால் சுயரா இந்த முறையும் நம்பர் 4லேயே பேட்டிங் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. சூப்பர்பாக பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது இப்போ சப்போஸ் மில்லர் கூட அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் எல்லாமே பேட் பண்ணி வந்து அகமது வர பேட்டிங் ஜிடியில் வந்து எல்லாருமே பேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. அந்த மாதிரி இருக்கும்போது மில்லரை கூட ட்ராப் பண்ணி ஒரு பவுலரை கூட பிக் பண்ணி வரலாம். அந்த மாதிரி நல்லா ஏன்னா ஓமர் ஷா இருக்கார், டிவேட்டியா இருக்கார், ரஷீத் கான் இவங்கெல்லாம் பேட்டிங் பண்ணாமல் இருக்காங்க. சாய் சார் கூட சூப்பராக பேட்டிங் பண்ணுவார். இந்த மாதிரி பேட்டிங்கே கிடைக்காம இருக்காங்க. அப்போ மில்லர் மேலே தேவையில்லை. அந்த இடத்துல கூட ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்குறோம். ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஹை ஸ்கோர் இப்போ டாப் இங்கே வந்து ஜிடியில் வந்து வில்லிமான் சகான் அண்ட் ஜிடி ஒரு 50+ ரன் அடிச்சிட்டாங்க. அப்படின்னா ஒரு 15-16 ஓவர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 15 ஓவர் போகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக ஷாருக்கான் பேட் பண்ண வரதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இனிஷியலாக ஹார்ட் ஹிட் பண்ணிக்கூடிய ஆடக்கூடிய எபிலிட்டி. அதுக்கடுத்து மில்லர் இருந்தால் மில்லரு, ஸோ அதுக்கு வந்து ரஷீத் கான், டிவேட்டியா இந்த மாதிரி இப்போ பேட்ஸ்மேனை மேலே அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ சாய் சுதர்ஷனுக்கான அந்த மாதிரி டைமில் சாய் சுதர்ஷன் பேட் பண்ணாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சில நேரங்களில் அவரை வந்து இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் சாய் சுதர்ஷனை மிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும். ஏன்னா ஓப்பனிங்கில் 2 பேரும் 50+ அடிக்கிறாங்க. ஸோ ஒரு 15 ஓவர் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஷாருக்கானும் மில்லரு, டிவேட்டியா, ரஷீத் கான் இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் போயிடும். சாய் சுதர்ஷனுக்கான பேட்டிங்கு கிடைக்காது. ஸோ அந்த விஷயத்தை மைண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் விராட் கோலி, பாப் 2+ 2 பேருமே ஒரு 50+ அடிச்சிட்டான்னு வச்சுங்க. ஸோ அப்போ வில்சாக்ஸு, மேக்ஸ்வெல் அந்த மாதிரி போயிடுவாங்க. படிட்டருக்கான பேட்டிங் அந்த இடத்துல கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பேட்டிங் மேக்ஸ்வெலுக்கு பின்னாடி பேட்டிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியனு, தினேஷ் கார்த்திக் எல்லாருமே ஹார்ட் ஹிட்டர் தான். ஸோ அந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் அந்த ரன் ஸ்கோருக்கு ஏற்றவாறு ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஓகே. இந்த மாதிரி நீங்கள்
பேட்டிங்கில் எப்படி ட்ரை பண்ணணும் பார்த்து கெஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ், இப்போ பவுலர்ஸ் யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் யூனிட்டில் இந்த பர்டிகுலர் வெனியூவில் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது சிராஜ். சிராஜுக்கு 5 விக்கெட் ஹால்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சாக கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ரீசெண்டாக நல்லா பேட்டிங் சப்போர்ட்டிங்காக தான் இருந்துகிட்ருக்கு. ஸ்பின்னராக நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸும் ஜிடியில் இருக்காங்க. ஷாருக்கான், அதே சமயத்தில் ரஷீத் கான், சாய் கிஷோர், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. சாய் சுதர்சன், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஸ்பின்னர் ஓரளவு டேக்கிள் பண்ணி ஆடிடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் அகைன் இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது சாய் கிஷோரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் ரஷீத் கான் செம்மையாக அடி வாங்கியிருந்தார். ஸோ இந்த மேட்ச் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அவர் ஹை லெவல் பிக் தான். ஆனால் சாய் கிஷோர் லீஸ்ட் பிக்கில் இருக்கனால சுயராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மொஹித் சர்மா நல்லா ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சப்போஸ் செகண்ட் ஆஃப் இருந்தால் சுயராக அவர் கலக்கிடுவார் பவுலிங்கில் மொஹித் சர்மா. ஃபஸ்ட் பாலிங்னாலும் நீங்கள் டெத்தில் போல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டெத்தில் விக்கெட் சொல்லியிருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் வைசாக்கு உள்ளே வந்தார் அப்படின்னா சுயராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காரன் சர்மா ஓரளவு டீசென்ட் ஒரு 2 விக்கெட் ஹால்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ பவுலர்ஸில் வந்து பார்க்கும்பொழுது நம்ம லீஸ்ட் பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணால் விஜயகுமார் வைசாக்கு வந்து சுயராக நீங்கள் ட்ரை பண்ணிங்க. சிராஜ் ஏன்னா அந்த பர்டிகுலர் வெனியூவில் நல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் கிஷோருடைய பவுலிங் கிரேட்டாக இருக்குது. இந்த வெனியூவில் விக்கெட் டேக்கராக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. மொஹித் சர்மா சுயராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதிகமான பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு போங்க, அதான் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். எந்த மாதிரி கேப்டன் விஷயம்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். இட்ஸ் ஓகே நண்பர்களே. இப்போ 80% மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணியிருக்காங்க. சுப்மன் கில், விராட் கோலி, சாய் சுதர்சன், வில் ஜாக்ஸ். இப்போ சாய் சுதர்சனை எந்த மாதிரி டைமில் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணுங்கள். அதாவது ஓப்பன் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120, 130 அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் ஃபேராக பேட்டிங் இறங்க மாட்டார். ஷாருகான், மில்லர், டிவேட்டியா, ரஷீத் கான் அந்த மாதிரி தான் அவங்க பேட்டிங்கில் போவாங்க. சாய் சுதர்சன் அப்போ ரெஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் சாய் சுதர்சனும் வில் ஜாக்ஸும் நாட் அவுட்டாக இருந்திருக்காங்க. அதனால் அகைன் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரில் ஒருத்தர் ஒரு கேப்டன் விஷயோட வரதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. வில் ஜாக்ஸ் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அகமதாபாத் பிச்சிலே கலக்கினார். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு கிரவுண்டில் டைமென்ஷன் உள்ள கிரவுண்டில் சுயரா அவருடைய பேட்டிங் கிரேட்டாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அகைன் நீங்கள் வில் ஜாக்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பாப் 2 பிளேஸஸ் விராட் கோலி இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் யாராவது ஒருத்தர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் பேட் பண்ணால் கூட 2 பேரும் ஓரளவு டீசென்ட் பேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் 2 பிளேஸுடைய பேட்டிங் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் சுயரா பேட்டிங் வருவார். ஸோ அந்த இடத்துல ஒரு கேப்டன் விஷயம் நீங்கள் சுயரா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 80% ஒரே ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது ரொம்ப ரேர் சாய்ஸ் தான். ஏன்னா பேட்டிங் ட்ராக்காக இருக்கிறதுனால 4 பேர் வர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு பிளேயரை வேணால் மிஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இட்ஸ் ஓகே. அதுக்கடுத்து 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப் 2 பிளேஸஸ் அண்ட் ரஷீத் கான் இருக்காங்க. இதில் 2 பேரில் சுயரா ஒரு பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. சம்டைம் ரொம்ப ரேராக 2 பிளேயர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கேருந்து சுயரா ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஜிஎலாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு சில டீம்ஸில் 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அப்போ 80% கம்பல்சரி நீங்கள் ஒரு பிளேயரோ 2 பிளேயரை மிஸ் பண்ணி ஆகணும். இங்கே 2 பிளேயரை நீங்கள் 70% எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து 60% வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட் பண்ணுறதுனால நீங்கள் விருதிமான் சகா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கனால நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். உங்கள் 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். 2 பேருமே பவுலிங் பண்ணுறாங்க. ஆனால் க்ரீன் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. இன்றைக்கி இந்த ஒரு மேட்ச்சில் ஒரு பெஸ்ட்டாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதிமான் சகா கம்பல்சரி பிக் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க 2 பேர்லேருந்து ஒரு பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். விருதிமான் சகா ட்ராப் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு பிளேயர்ஸை ஒரு ட்ராப் பண்ணுறீங்கன்னா அப்போ தினேஷ் கார்த்திகை நீங்கள் பிக் பண்ணணும். அப்போ இங்கேருந்து ஒரு பிளேயர்ஸ் தான் எடுக்கணும். அப்போ நீங்கள் விருதிமான் சகா எடுத்தீங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ என்னுடைய கெஸ்ஸிங் படி நீங்கள் வந்து விருதிமான் சகா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் எடுத்துங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. க்ரீனோட பேட்டிங் கீழே போகும். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். இப்போ 40% சிராஜ் மட்டும்தான் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் இந்த பர்டிகுலர் வெனியோட ரெக்கார்ட்ஸு பெஸ்ட்டாக இருக்குது. இனிஷியலாக விக்கெட் விழும் அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் சிராஜ் எடுங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து டெத்துலேலாம் விக்கெட்ஸ் கிடைப்பதற்கான சிராஜுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இனிஷியலாக விக்கெட் எடுத்தால் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் அப்போ டாப் ஆர்டரில் உள்ள பேட்ஸ்மேனை நீங்கள் ஜிடியில் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் சிராஜ் எடுக்கணும். அந்த மாதிரி கெஸ் பண்ணி எடுத்துங்க. ஆனால் 40% இவர் மட்டும்தான் இருக்கிறதுனால டீமில் வர்றதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கெஸ் பண்ணிங்க. அதர்வைஸ் நீங்கள் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ 30%க்கு மேலே 30%க்கு மேலே இந்த 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 4 பிளேயர்ஸில் சுயரா, மொஹித் சர்மா அண்ட் யாஸ்தேயாலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ இருந்தாலும் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுவாங்க.
படிட்டர் அண்டு மோஹித் சர்மா. சுயரா மோஹித் சர்மா இன்றைக்கி டீமில் வருவார் நான் கெஸ் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்து கேச்சிங் பொசிஷனில் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு 40 பாயிண்ட்ஸில் டீமில் வரக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. படிட்டர் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. 2 பேரில் ஒரு பிளேயர்ஸாவது சுயரா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கேருந்து சுயரா. ஸோ ஓகே, இங்கே வந்து பிலோ 30% ரொம்ப ரொம்ப கம்மியான பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்லேருந்து ஒரு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பிளேயராவது உங்கள் டீமில் எடுத்து வச்சுங்க. அதே மாதிரி இங்கே பேட்டர்ஸ்லேருந்து ஒரே ஒரு பேட்டர்ஸாவது சுயரங்க ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ்லேருந்து ஒரு பிளேயராவது நீங்கள் பிக் பண்ணி போகிறது தான் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதனால் பிலோ 30% சுயரா 2 பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. ஒரு 3 பிளேயர்ஸ் 4 பிளேயர்ஸ் வர்றது அது மேட்சோடைய ஃப்ளோவை பொறுத்து இருக்குது. நம்மளுடைய கெஸ்டிங் படி சுயரா 2 பிளேயர்ஸ் வர டீமில் சுயரா வருவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சந்தீப் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. சாய் கிஷோர் கிரேட்டாக ஓரளவு டீசெண்டாக அடிக்க விடாமல் பவுல் பண்ணுவார். சப்போஸ் இந்த மாதிரி பிச்சில் அடித்து ஆட நினச்சி விக்கெட் விடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் கெஸ் பண்ணலாம். அது மாதிரி காரன் சர்மா ஓரளவு டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் வெனியூவில். ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே சமயத்தில் இங்கே ஷாருக்கான் பேட்டிங்கில் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு சூப்பரான ஒரு 50 அடிச்சிருக்காரு. அகைன் லீஸ்ட் பிக்கில் தான் இருக்கார். சுயரா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓமர் சாய் அந்தளவுக்கு கிரேட்டாக கிடையாது. பவுலிங் அண்டு பேட்டிங் ரெண்டுலேயுமே ஒஸ்ட்டாக தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி ஒரு மேட்ச்சில் டீமில் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து இந்த 4 பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். என்னுடைய சாய்ஸ் பொறுத்தவரை ஷாருக்கானோ மில்லரோ இந்த மாதிரி சாய்ஸில் எடுத்துங்க. இந்த இடத்துல ஓமர் சாய் அல்லது டிவேட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் பிக் பண்ணுங்கள். நான் ஓமர் சாய் ஓப்பன் பண்ணுறாரு பவுலிங்கில். அந்தளவுக்கு ரேட்டு கிடையாது. அந்தளவுக்கு பெஸ்ட். ஆனால் 5 விக்கெட் கால்லாம் எடுத்த ஒரு பவுலர் தான். ஸோ நம்ம பிச்சு அவருக்கு சூட் ஆகலைன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே நண்பர்களே, ஆனால் ஓரளவு இன்றைக்கி மேட்ச்சுக்கு ஓரளவு லிஸ்ட் பிக்கில் தான் இருக்கார். சுயரா நீங்கள் வந்து ஜிஎல் டீம்ஸ்க்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது விராட் கோலி தான் எல்லாருமே கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. 39% வரை. திரும்ப கேப்டன் விசியாக வருவாரா? லாஸ்ட் மேட்ச்சு ஒரு ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஸோ இந்த மேட்ச்சு செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு விசிஓ கேப்டனாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ரொம்ப சுயரா ரொம்ப குறைவு. ஆனால் பாசிபிலிட்டி சுப்மேன் கில் அண்டு வில் சாக்ஸுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு பெஸ்ட் கேப்டன் விசியில் அதிகமான பிக்கிங்கில் கேப்டன் விசியில் ஒரு கேப்டன் விசி டீமில் வராங்க அப்படின்னா அது சுப்மேன் கில் வில் சாக்ஸாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது நான் கெஸ் பண்ணுறேன். சாய் சுதர்ஷன் ஒரு சில டீம்ஸில் கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் பெஸ்ட் கேப்டன் விசியில். ஸோ என்னுடைய சாய்ஸ் படி சுப்மேன் கில் அண்ட் வில் சாக்ஸை ட்ரை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்பர் 3ல் வரக்கூடிய 2 பேட்ஸ்மேனுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். வில் சாக்ஸ் அண்ட் சாய் சுதர்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் லாஸ்ட் சீசன் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு சுப்மேன் கில். அந்த அடிப்படையில் அகைன் இந்த ஒரு மேட்ச் நல்ல இன்னிங்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ நான் வந்து டாப் ஆர்டர் பேட்டிங்கில் தான் கொடுத்துருக்கேன். விதிமான் சகா ஓப்பன் பண்ணுறாரு. நம்பர் 3ல் நம்பர் 4ல் படிட்டர் பேட்டிங் வர்றாரு. சில நேரங்களில் நம்பர் 3ல் கூட வந்துறாரு. டாப் 2 பிளேஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ஷாருக்கானுடைய பேட்டிங் ப்ரொமோஷன் நம்பர் 4க்கு வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த 4 பேரையும் நீங்கள் கேப்டன் விசியில் ட்ரை பண்ணலாம். எல்லாருமே விராட் கோலி அண்ட் சுப்மன் கில் அந்த மாதிரி கேப்டன்சி போவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஒரு டாப் 2 பிளேஸ் அண்ட் விதிமான் சகா கூட போகலாம். கொஞ்சம் கீழே டவுனில் வந்தோம்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து படிட்டர் அண்டு ஷாருக்கான் கூட ட்ரை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து டாப் 2 பிளேஸஸ் அண்டு ஷாருக்கான் கூட ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஷாருக்கானை வந்து ஒரு விசியாவோ கேப்டனோ ட்ரை பண்ணிவிட்டு இங்கே உள்ள பெஸ்ட் கேப்டன்ஸில் யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து கேப்டனாக சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சுயரா நீங்கள் இன்றைக்கி மேட்சை பொறுத்தவரை ஷாருக்கானை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இப்போ பவுலர்ஸ்லாம் அடி வாங்கும்போது சில நேரங்கள் பவுல் பண்ணுற கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆஃப் ரைட் பவுலர் தான். ஆனால் சூப்பராக பவுலிங் பண்ணுவார். ஏன்னா நம்ம டிஎன்பிஎல்ல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கூட கிடைக்கலாம். சப்போஸ் எல்லா பவுலர்ஸும் அடி வாங்கினாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஒரு ஷாருக்கான் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்னிங்ஸை கடைசி வரை எடுத்து போகக்கூடிய எபிலிட்டி கூட அவருக்கு உண்டு. சூப்பர்பான ஒரு பேட்டர். நிதானமாகவும் ஆடக்கூடிய ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி உண்டு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே, இப்போ ஒரு மாடல் டீம் நான் உங்களுக்கு கெஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர் நான் லிஸ்ட் பிக் பண்ணியிருக்கேன். ஷாருக்கான், மோஹித் சர்மா, விஜயகுமார் வைசாக், சுயரா நீங்கள் வருவார்னு கெஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் நீங்கள் வரல அப்படின்னா காரன் சர்மாவோ அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ஸ் கூட மேலே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாய் சுதர்ஷன் டீமில் வருவார் அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதை பார்த்துங்க. நம்ம மேக்ஸிமம் அவருடைய ஃபார்ம் சூப்பராக இருக்குது. எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சு 2 பேருமே நாட் அவுட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அது வில் சாக்ஸ் திரும்ப அகைன் கண்டினியூ பண்ணுவார் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த அடிப்படையில் சுப்மன் கில் லாஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி அடித்ததுனால அவர் கேப்டனாகவும் நான் வில் சாக்ஸை விசியாகவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் 3 பிளேயர்ஸ் வரை நான் லிஸ்ட் பிக் எடுத்திருக்கேன். ஷாருக்கான், மோஹித் சர்மா, விஜயகுமார் வைசாக். ஒன் மோர் பிளேயர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேக்ஸ்வெல் ட்ராப் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 பிளேஸஸ் ட்ராப் பண்ணலாம். இல்லை சாய் சுதர்ஷன். இந்த மாதிரி 3 பிளேயர்ஸில் எனி ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் பிக் பிளேஸ் ஒரு படிட்டர் அந்த மாதிரி பிளேஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது மில்லர் மாதிரி பிளேஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது பவுலர்ஸில் கீழே சிராஜ் அந்த மாதிரி பவுலர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் சாய் கிஷோர் கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப்பில் லிங்க்கில் போயிட்டு நம்மளுடைய வின்னிங்ஸ்லாம் நம்ம நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. நிறைய நம்ம வின்னிங்ஸ் ஹையஸ்ட்டாக நம்மளுடைய 3.5 லேக் அதிகமாக வின் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் மேலே போய் பார்க்கணும். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.